தரிசனமாலய தரிசனம். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில். சர்வதோஷ பரிகார ஸ்தலம். சிவஸ்தல பெயர் திருவாரூர். திருமுலட்டாலம் என்றும் திருவாரூர் பூங்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. தியாகராஜர், வன்மீகநாதர். வன்மீகம் என்ற வடமொழி சொல்லுக்கு கரையான் புற்று என்று பெயர். புற்றிடம் கொண்ட நாதர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. அம்பாள் அருள்மிகு நீலோத்பலாம்பாள். அல்லியங்கோதை அருள்மிகு கமலாம்பிகை. ஸ்தல விருட்சம் பாதிரி என்ற தேவலோக மரம். புஷ்கரணி கமலாலய தீர்த்தம். தேர் திருவாரூர் ஆழித்தேர். பதிகம் திருநாவுக்கரசர் 21, திருஞான சம்பந்தர் 5, சுந்தரர் 8. திருவாரூர் பிறக்க முக்தி தரும் தலம். பாம்பு புற்றை தான் எழுந்து அருளியிருக்கும் இடமாக தானே விரும்பி ஏற்றுக்கொண்ட வன்மீகநாதர் கருவறையில் குடிகொண்டிருக்கும் தலம். கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி என்று போற்றப்படும் மிகப்பெரிய சிவாலயமும் கமலாலயம் என்ற தீர்த்தமும் உடைய திருத்தலம். முசுகுந்த சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன் போன்ற மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட தலைநகரமாக விளங்கிய திருத்தலம். சப்த விடங்க தலங்களில் மூலாதார திருத்தலம். திருமுதுகுன்றம் சிவஸ்தலத்தில் மணிமுத்தா நதியில் சுந்தரர் தான் இட்ட பொன்னை கமலாலயம் திருக்குளத்தில் எடுத்துக்கொள்ள அருளிய ஸ்தலம். சுந்தரர் வேண்டிக் கொண்டதன் பேரில் அவருக்காக தியாகராஜ பெருமான் நள்ளிரவில் பறவை நாச்சியாரிடம் தூதுபோக இந்த ஊர் தெருக்களில் நடந்தே சென்ற பெருமையுடைய திருத்தலம். சங்கிலி நாச்சியாரை பிரியமாட்டேன் என்று செய்து கொடுத்த வாக்கை மீறி திருவெற்றியூரிலிருந்து புறப்பட்டதால் தன் 2 கண் பார்வையையும் இழந்த சுந்தரர் காஞ்சிபுரத்தில் இடது கண் பார்வை பெற்றபின் திருவாரூர் தலத்தில் பதிகம் பாடி வலது கண் பார்வை பெற்ற தலம். விரண்மிண்ட நாயனார், நமிநந்தி அடிகள் நாயனார், களர்ச்சிங்க நாயனார் முதலிய சிவனடியார்கள் வழிபட்டு முக்தியடைந்த திருத்தலம். திருவாரூர் கோயிலுக்குள் சென்றுவிட்டால் குவித்த கரங்களை விரிப்பதற்கு வழியே இல்லை என்ற அளவிற்கு ஏராளமான சந்நிதிகள் இருக்கும் சிறப்பை உடைய திருத்தலம். எந்த ஒரு சிவத்தலத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு திருவாரூர் தலத்திற்கு உள்ளது. கோவில், குளம், வீதி, தேர், திருவிழா ஆகிய எல்லாவற்றையும் பற்றிய தேவார பாடல்கள் கொண்ட சிறப்பை பெற்றுள்ள தலம் இதுவே. தியாகராஜர் கோயில் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய அளவிலான கோயில்களில் ஒன்றாகும். எப்போது தோன்றியது என்பதை கூற இயலாது என்பதை நாவுக்கரசர் சுவாமிகள் திருவினான் ஓர்பாகம் சேர்வதற்கு முன்னோ பின்னோ, தில்லையம்பலத்து ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ,
திசையெட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாகக் கொண்ட நாளே என்று வியந்து பாடியுள்ளார். சப்தலிங்கத் தலங்களில் திருவாரூர்தான் முதன்மையானது. திருவாரூர் தேர் மட்டும் அழகு அல்ல, அதன் அமைப்பே தனி அழகு. 120 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் தெற்கு வடக்காக 656 அடி அகலமும் கிழக்கு மேற்காக 846 அடி நீளமுடையதும் கிழக்கு வடக்காக 656 அடி அகலமும் கொண்ட சுமார் 30 அடி உயரம் கொண்ட நிலப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். நான்கு புறமும் கோபுரங்களையும் தேரோடும் வீதியும் சேர்ந்து 5 பிராகாரங்களை உள்ளடக்கியது இந்த கோயில். அதன் முன்புறம் கமலாலயம், குளம் மற்றும் தோட்டம் ஆகியவை. தனித்தனியாக கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கழுநீர் ஓடை 5 வேலி என்ற பழமொழியின் மூலம் இதன் சிறப்பை அறியலாம். பிற்கால சோழ மன்னர்களில் ஒருவரான கண்டராதித்யன் மன்னனின் மனைவியான செம்பியன் மாதேவி இக்கோயிலை கற்கோயிலாக மாற்றியதாகவும் பின்னர் குலோத்துங்க சோழ மன்னர்களின் காலத்தில் பெரியதாக விரிவாக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. திருவாரூர் ஆலயத்தில் 8 துர்க்கை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. முதல் பிராகாரத்தில் மகிஷாசுர மர்தினி பிரதான துர்க்கையாகும். மேலும் 2 துர்க்கை முதல் பிராகாரத்தில் உள்ளன. 2ஆம் பிராகாரத்தில் 4, கமலாம்பாள் சந்நிதியில் 1, ஆக மொத்தம் 8 துர்க்கை அம்மன் சந்நிதிகள் இந்த ஆலயத்தில் இருப்பது சிறப்பு அம்சமாகும். ஒன்பது நவகிரகங்கள் தியாகராஜ சுவாமிக்கு கட்டுப்பட்டு ஒரே வரிசையில் தென் திசையில் சுவாமி சந்நிதி நோக்கி அமைந்துள்ளது. இதை இக்கோயிலில் மட்டுமே காண முடியும். ஆலயத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த சந்நிதிகள் வன்மீகநாதர் மற்றும் தியாகராஜ சுவாமி சந்நிதி. வன்மீகநாதர் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். இவர் சந்நிதிக்கு செல்லும் வழியில் உள்ள கோபுரம் அகழியான் கோபுரம் எனப்படும். சுதையால் ஆன துவார பாலகர்கள். கோபுர வாயில் நடுவில் அதிகார நந்தி. உள்ளே நுழைந்து வலமாக வரும்போது பிரதோஷ விநாயகர், சந்திரசேகர சுவாமி, மாணிக்க வாசகர், திரிபுர சம்ஹார மூர்த்தி, ஐன்கல காசு விநாயகர் முதலிய சந்நிதிகள் உள்ளன. இச்சன்னதிக்கு வலதுபுறம் இந்த தலத்தின் பிரதான மூர்த்தியாக விளங்கும் தியாகராஜர் சந்நிதி உள்ளது. தியாகராஜாவின் பக்கத்தில் உள்ள அம்மை கொண்டி எனப்படுவாள். தியாகேசன் சந்நிதி வலதுபுறம் ஒரு பீடத்தில் உள்ள பெட்டகத்தில் இவருக்கு காலை மாலை வேளைகளில் மட்டுமே அபிஷேகம், முகம் மட்டுமே தெரியும். மார்கழி ஆதிரையில் தியாகராஜரின் இடப்பாதத்தையும் பங்குனி உத்திரம் அன்று வலப்பாதத்தையும் கண்டு தரிசிக்க வேண்டும். இதுவரை கோயில், இந்த கோயில் அமைந்த திருவாரூர் இவற்றை சுற்றி வந்த நாம்
இனி வன்மீகநாதரும் தியாகேசனும் அருள்மிகு கமலாம்பாள் ஆகியோர் இந்த திருவாரூர் தலத்திற்கு எப்படி யாரால் வந்தனர் என்பதை அறிந்து கொள்ள அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அறிய முற்படுவோம். அருள்மிகு வன்மீகநாதர் வரலாறு. முன்பு ஒரு காலத்தில் திருமால், இந்திரன் முதலான தேவர்கள் ஒன்று கூடி ஒரு யாகம் செய்ய எண்ணினர். இதற்கு குருக்ஷேத்திரம் தக்க இடம் என்று நினைத்தனர். இந்த யாகத்தை இழைக்காமல் இயற்றுபவரே எல்லோரையும் விட சிறந்தவர் என்று சபதம் செய்தனர். அந்த யாகத்தில் இந்திரன் முதலானோர் தோற்றனர். விஷ்ணு வென்றார். அதனால் செருக்குற்றார். அதை அடக்க இறைவன் அருளால் ஓமகுண்டத்தில் ஒரு வில் உண்டாயிற்று. அதை எடுத்துக்கொண்ட திருமால் தேவர்கள் எல்லோரையும் அடக்கியாட எண்ணி அவர்களை துரத்திச் சென்றார். பராசக்திபுரம் என்ற இத்தலத்தை அடைந்தார். அவர் வலிமை கொஞ்சம் குறைந்தது. வில்லை தரையில் ஊன்றி அதன் மேல் தன் தலையை சாய்த்து அயர்ந்து அறிவு சோர்ந்தார். தக்க சமயம் எதிர்பார்த்த தேவர்கள் அனைவரும் தமது குருவாகிய வியாழ பகவானை ஆலோசனை கேட்டார்கள். அவர் உத்தரவுப்படி தேவர்கள் அனைவரும் வில்லின் கீழ் செல், அதாவது கரையான் உருவமாகி புற்றில் அமர்ந்து நாணை அரித்து அறுத்தனர். அப்போது வில் நிமிர விஷ்ணுவின் தலை தெரித்தது. தேவர்கள் அஞ்சினர். ஆடகேச திருநாமத்தோடு பாதாளத்திலிருந்து எழுந்தருளிய பரமன் புற்றிடன் கொண்டு சிவலிங்கமாக காட்சி தந்தார். இந்திரனும் தேவர்களும் வணங்கி மகிழ்ந்தனர். இறைவன் சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட தேவர்கள் வழிபட்டனர், அபயம் வேண்டினர். இறைவனும் செருக்கு கொண்ட திருமால் தலையை உடலோடு பொருத்துங்கள் என உத்தரவிட்டார். அவ்வாறே செய்து திருமாலை திரும்ப பெற்றனர். பின்னர் திருமால் முதலிய தேவர்கள் ஆகம முறைப்படி வழிபாடு செய்து எல்லா இன்பங்களையும் எய்தினர். இதுவே புற்றிடம் கொண்ட பெருமானது தோற்ற வரலாறு. ஒரு சமயம் திருமகள் கடல் அரசனாகிய வருணனிடத்தில் வளர்ந்து வந்தாள்.
திருமால் மது கைடவர் என்ற அசுரர்களை வென்ற வரலாற்றைக் கேட்டு அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இத்திருத்தலம் அடைந்து புற்றிடம் கொண்ட பெருமானை வழிபட்டு தவம் செய்து வந்தார். இறைவன் காட்சி தந்து அவ்வாறே வரம் அருளினார். மேலும் திருமகள் என் பெயரால் இந்நகரம் வழங்க வேண்டும் என்ற வரமும் கேட்டாள். அது முதல் இந்த திருத்தலம் கமலாலயம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு சமயம் இந்திரன் தன் நண்பரான தசரத சக்கரவர்த்தியிடம் ஏதாவது குறை உள்ளதா என்று கேட்க, என் அரசாட்சி இனிமையாகச் செல்கிறது, ஆனால் பிள்ளையில்லா குறைதான் பெரிதாக மனதை வாட்டுகிறது என்றார். அதற்கு இந்திரன், அப்படியானால் கமலாலயம் சென்று வன்மீகநாதரை வழிபட்டால் உங்கள் எண்ணம் ஈடேறும் என்றார். அவ்வாறே தசரத சக்கரவர்த்தி இங்கு வந்து வழிபட்டு இறைவன் அருள் பெற்றுச் சென்று பின் யாகம் செய்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆகிய நால்வரையும் பெற்று இன்பம் எய்தினார் என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் வல்ல புற்றிடம் கொண்டான் என்ற வன்மீகநாதர் அவரை வழிபடும் அனைவருக்கும் சகலவிதமான நன்மைகளையும் வாரி வாரி வழங்க காத்திருக்கிறார். அவரை மனதார பிரார்த்திப்போம். திருவாரூர் வரலாற்றைச் சொல்ல இந்த ஆயுள் போதாது. திருவாரூர் சுவாமி கோயில் அமைந்துள்ள திருகோபுரங்கள் மறை நான்கும் கோபுரமாய் வான்கிழிக்கும் வாசல் இது என முத்துக்கவிராயர் தியாகேசர் குறவஞ்சியில் பாடுகிறார். மனுநீதி சோழன் வரலாறு. கல் தேர். விக்கிரம சோழன் கல்லில் தேரமைத்து அதன் ஆழியில் கன்று சிக்கி உள்ள காட்சியையும் கன்றை இழந்த தாய்ப்பசு கொம்பால் மணியடிக்கும் காட்சியையும் சிற்பமாக வடித்தார். கல் தேரின் உட்புறம் விடைமீது சாய்ந்த வண்ணம் அமர்ந்துள்ள கயிலை எம்பெருமான் மற்றும் உமையவள் அருகே ஓர்புறம் உயிர் பெற்று எழுந்த கன்றும் தாய்ப்பசுவும் நிற்க, எதிர்புறம் வணங்கிய நிலையில் மனுவேந்தன், அவன் மைந்தன் பிரியபிருத்தன், அவனது அமைச்சனான உபயகுலா மலன் ஆகியோர் நிற்கும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது. யோக நிலையில் அமர்ந்தவளாக கமலாம்பாள் நின்ற கோலத்தில் அருகிருக்கும் தோழியின் தோளில் அமர்ந்துள்ள குழந்தை முருகனின் சிரம் தீண்டும் அருள் நங்கையாக நீலோத்பலாம்பாள் சிற்பமும் வடிக்கப்பட்டுள்ளது புதுமையான படைப்பாகும். ஆலயத்தில் அமைந்துள்ள முக்கிய பிற கோயில்கள்: அருள்மிகு அச்சல்ஸ்வரர், அருள்மிகு கமலாம்பாள் சுவாமி, ராகுகால துர்க்கை சந்நிதி, ருண விமோச்சனர், விஸ்வகர்மஸ்வரர், தட்சிணாமூர்த்தி சுவாமி, ஆனந்தி ஈஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு சித்தீஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு ஹயக்ரீஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு தட்சணேஸ்வரர் சந்நிதி, அண்ணாமலையார் சந்நிதி, அருவருணேஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு ஒட்டு தியாகேசர் சந்நிதி, துளசி ராஜா பூஜித்த லிங்கம், தேவேந்திரன் பூஜித்த லிங்கம், அருள்மிகு சேரநாதர் சுவாமி, அருள்மிகு பாண்டியநாத சுவாமி, அருள்மிகு ஆடகேஸ்வரம் சுவாமி, புலஸ்திய ரட்சஸ்வரர், அருள்மிகு புலஸ்திய பிரம்மஸ்வர சுவாமி. இதன் இரண்டாம் பகுதியை நாளை காணலாம். இதன் இரண்டாம் பகுதியை நாளை மாலை 6:30 மணிக்கு காணலாம்.